ஓகே. ஸோ இன்னைக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிட்டிஸ் இருக்கு. ஒவ்வொரு சிட்டியும் ஒரு கண்ட்ரில இருக்கு. இப்போ சென்னை இந்தியால இருக்கு, வான்கூவர் கனடால இருக்கு, டோக்கியோ ஜப்பான்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டிஸும் ஒரு கண்ட்ரில இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ண போறேன் அப்படின்னா, யூசர் கிட்ட இருந்து ஒரு கண்ட்ரி வாங்க போறேன். அந்த கண்ட்ரில இருக்கிற சிட்டிஸ்லாம் நான் பிரிண்ட் பண்ண போறேன். when I print the cities in a country, அது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எனக்கு வேணும். ஓகே. ஸோ நான் ஒரு ஏன்னா இப்ப நான் இந்தியால இருக்கிற இதெல்லாம் பிரிண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்தியால வந்து நிறைய சிட்டிஸ் இருக்கு. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருந்தாதான் எனக்கு படிக்கும் போது வசதியா இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு சிட்டியை நான் தேடுறேன் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ நான் பிரிண்ட் பண்ணும் போது ஐ ஹாவ் டு சார்ட் த சிட்டிஸ் பை நேம். ஸோ யூசர் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வாங்கிக்கிறோம், சாரி டிக்ஷனரி வாங்கிக்கிறோம். சிட்டி நேம் எங்க இருக்கு, அந்த சிட்டி எந்த கண்ட்ரில இருக்கு அதை கேட்டு வாங்கிக்க போறோம். அதுக்கப்புறம் யூசர் கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த கண்ட்ரில இருக்கிற சிட்டிஸ்லாம் வேணும் அப்படின்னு கேட்க போறோம். யூசர் வந்து ஜப்பான் அப்படின்னு கொடுத்தாருன்னா டோக்கியோ மட்டும் பிரிண்ட் பண்ண போறோம். ஏன்னா தட் இஸ் வாட் வி ஹேவ் இன் த டிக்ஷனரி, ரைட்? ஸோ அந்த மாதிரி யூசர் ஒரு கண்ட்ரி நேம் கொடுத்தாருன்னா அந்த கண்ட்ரில இருக்கிற சிட்டிஸ் எல்லாமே நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி டிக்ஷனரியில எப்படி இன்புட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி வாங்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதனால நான் ஃபார் லூப் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஐ எம் கோயிங் டு ஹார்ட் கோட் த இன்புட். சிட்டி கண்ட்ரி டிக்ஷனரி ஈக்குவல் டு சென்னை இந்தியா. ஆமா. ஸோ பக்கத்துல போடலாம். ஸோ நிறைய இடத்துல டைப் பண்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டு மேக் இட் ஈஸி டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அடுத்தடுத்த லைன்ல போட்டுக்குவாங்க. இப்படியும் போடலாம், தப்பு கிடையாது. வான்கூவர் கனடா. இப்போ இதுல நான் டைப் பண்ணும் போது ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணிருக்கலாம். ஐ டோன்ட் ஓபன் சிங்கிள் கோட்ஸ், அதுக்கப்புறம் டைப் பண்ணிட்டு இதுல வந்து ஆக்சுவலி சிங்கிள் கோட்ஸ் ஓபன் பண்ணா க்ளோசிங் கோட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது. மத்த எடிட்டர்ல வந்து அந்த மாதிரி வராது. ஸோ யூஸ்வலி நான் ஒரு சிங்கிள் கோட்ஸ் ஓபன் பண்ணனா ஐ க்ளோஸ் த சிங்கிள் கோட், கம் பேக் அண்ட் தென் ஸ்டார்ட் டைப்பிங் த ஸ்ட்ரிங். அப்படி பண்ணனா எனக்கு எங்க எண்டிங் வரும்ன்றது எனக்கு மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டோக்கியோ ஜப்பான் நியூயார்க் யுஎஸ்ஏ. நம்ம யூஎஸ்ல இன்னும் 2 இது போடலாமா? எல்ஏ, லாஸ் ஏஞ்சல்ஸ், சாண்டியாகோ. அதே மாதிரி சான் பிரான்சிஸ்கோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதை எஸ்எஃப்ஓ அப்படின்னு வாங்க யூஎஸ்ல இருக்கிறவங்க. சான் பிரான்சிஸ்கோ, மதுரை. ஓகே, ரைட். ஸோ நம்ம டிக்ஷனரி வந்து ரெடி. நம்ம டிக்ஷனரியே முடிச்சாச்சு. ஸோ இப்போ யூசர் கிட்ட இருந்து நான் இன்புட் வாங்க போறேன். என்டர் சம் சிட்டி நேம். சிட்டி ஈக்குவல் டு இன்புட், என்டர் சிட்டி நேம். சாரி, சிட்டி இல்ல, கண்ட்ரி. கண்ட்ரி நேம் வந்து வாங்க போறோம் யூசர் கிட்ட இருந்து. அந்த கண்ட்ரில இருக்கிற சிட்டிஸ் எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். அந்த டிக்ஷனரியில சிட்டின்றது கீயா வேல்யூவா? கீ இல்லையா? வேல்யூ வந்து கண்ட்ரி. இப்போ நம்ம கீ வச்சு வேல்யூ எடுக்கல, வேல்யூவை வச்சு நம்ம கீ எடுக்கிறோம். கண்ட்ரியை வச்சு சிட்டி எடுக்கிறோம் இல்லையா? சோ நான் கீ வச்சு வேல்யூ எடுக்க போறேன். சாரி, வேல்யூவை வச்சு நான் கீ எடுக்க போறேன். அதுக்கு ஐ எம் கோயிங் டு ஐட்ரேட் ஆல் த சிட்டிஸ் ஃபார் சிட்டி இன் சிட்டி கண்ட்ரி போட்டனா
இதுல ஒவ்வொரு கண்ட்ரியா நான் செக், ஒவ்வொரு சிட்டியா நான் ஐ மீன் ஒவ்வொரு வேல்யூவா நான் செக் பண்ண போறேன் இல்லையா? இப்ப சிட்டி இருக்கு, அந்த சிட்டியோட கண்ட்ரி நான் எப்படி எடுக்கிறது? ஒவ்வொரு சிட்டியா எடுத்துட்டேன், இந்த சிட்டியோட கண்ட்ரி நான் எப்படி எடுக்கிறது? இந்த டிக்ஷனரியில இருந்து நான் சிட்டி எடுத்துட்டேன், அதோட கண்ட்ரி நான் எப்படி எடுக்கிறது? city country of city. ஓகே. சோ இப்போ இங்க கண்ட்ரின்னு நான் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போறேன் இல்லையா? இந்த கண்ட்ரியும் அந்த கண்ட்ரியும் வேற. சோ இதை நான் வேரியபிளா நான் ரீநேம் பண்ணிக்கிறேன் இன்புட் கண்ட்ரி. ஸோ தட் ஐ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் இங்க இருக்கிற கண்ட்ரியும் யூசர் கொடுத்த கண்ட்ரியும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. கண்ட்ரி ஈக்குவல் டு சிட்டி கண்ட்ரி ஆஃப் சிட்டி. ஸோ இந்த மாதிரி போட்டேன்னா எனக்கு ஒவ்வொரு கண்ட்ரியா எனக்கு கிடைச்சிரும். இப்போ எனக்கு என்ன வேணும்? யூசர் ஒரு கண்ட்ரி கொடுக்குறாரு, அந்த கண்ட்ரியில இருக்கிற சிட்டி எனக்கு வேணும் இல்லையா? அப்போ நான் இங்க ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணணும். எதை 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 கம்பேர் பண்ணணும்? இப்ப யூசர் இந்தியா அப்படின்னு கொடுத்தாருன்னா இந்தியால இருக்கிற சிட்டிஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணணும். சோ இந்தியா இருக்கு, சென்னை இருக்கு, ஓகே சென்னை பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் இது இந்தியாவா? இந்தியா கிடையாது. இது இந்தியாவா? இந்தியா கிடையாது. இது இந்தியாவா? கிடையாது. இது எதுவுமே இந்தியா கிடையாது. இது இந்தியாவா? ஆமா இந்தியா. சோ பிரிண்ட் மதுரை. அப்போ இங்க வந்து ஐ நீட் டு கம்பேர். இப்ப நான் பண்ணும்போது ரெண்டு விஷயம் கம்பேர் பண்ணல. வாட் டிட் ஐ கம்பேர்? இங்க என்ன என்ன கம்பேர் பண்ணணும்? Values compare பண்ணி same values. ஓகே, எந்த வேல்யூஸ் கம்பேர் பண்ணணும்? சோ இப்போ நான் ஃபார் லூப் போட்டிருக்கேன். ஃபார் லூப்ல ஒவ்வொரு சிட்டியா நான் எடுக்கிறேன், ரைட்? ஒவ்வொரு சிட்டியா நான் எடுக்கிறேன். சோ அந்த சிட்டிக்கு உண்டான கண்ட்ரி எடுக்கிறேன். இப்ப சொல்லுங்க, ஃபார் லூப்ல ஒவ்வொரு சிட்டியா நான் ஐட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சொல்லுங்க, எதை எதை கம்பேர் பண்ணணும்? இன்புட் கண்ட்ரி வந்து கண்ட்ரி இன்புட் கண்ட்ரி ஈக்குவல் டு கண்ட்ரி. கரெக்ட் தான். ஸோ நான் இந்த கண்ட்ரியும், அதாவது வேல்யூல இருக்கிற கண்ட்ரியும் யூசர் கொடுத்த கண்ட்ரியும் சேமா இருக்கான்னு செக் பண்றேன். சேமா இருந்ததுன்னா ஐ ஹாவ் டு பிரிண்ட் இல்லையா? பிரிண்ட் கண்ட்ரி, சாரி சிட்டி. சிட்டி பிரிண்ட் பண்ணணும், ரைட்? அந்த கண்ட்ரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் தான் சிட்டி பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஐ வில் ரன் திஸ். என்டர் அ கண்ட்ரி நேம் இந்தியா. ஸோ இதுல லெங்த் 8 கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கு. இப்போ சிட்டி கண்ட்ரில கரண்ட் சிட்டி வந்து சென்னை, சென்னையோட கண்ட்ரி வந்து இந்தியா. ஸோ இந்த இந்தியாவும் யூசர் கொடுத்துருக்க கண்ட்ரியும் சேமா? எஸ், இந்தியா ஈக்குவல் டு இந்தியா. பிரிண்ட் சிட்டி சென்னை. அடுத்த சிட்டியோட கண்ட்ரி வந்து கனடா. இந்தியா இஸ் நாட் கனடா, ஸோ டோன்ட் பிரிண்ட். அடுத்தது டோக்கியோ. டோக்கியோ இஸ் நாட் இந்தியா, ஸோ டோன்ட் பிரிண்ட். அடுத்தது நியூயார்க். நியூயார்க் வந்து யூஎஸ், ஸோ இந்தியா இஸ் நாட் யூஎஸ், டோன்ட் பிரிண்ட். இதே மாதிரி போனோம்னா சான் பிரான்சிஸ்கோ, அடுத்து மதுரை. மதுரை இஸ் இன் இந்தியா, ஸோ பிரிண்ட் இந்தியா, சாரி பிரிண்ட் மதுரை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? எனி கொஸ்டின்ஸ்? சிம்பிளான ப்ராப்ளம். எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். ஓகே,
ஸோ நான் இனிஷியலா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது சிட்டியை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒண்ணு போடுவோம். அசெண்டிங் ஆர்டர்ல போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஐம் கோயிங் டு ரன் இந்தியா. அவுட்புட் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கா? இல்ல இல்லையா? ஆனா எனக்கு என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன? சிட்டிஸ் வந்து எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல தான் பிரிண்ட் ஆகணும், ரேண்டம் ஆர்டர்ல வரக்கூடாது அப்படின்றது நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போதே சொன்னேன் இல்லையா? அப்போ இது அசெண்டிங் ஆர்டர்ல எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? ஹவு டு வி சால்வ் திஸ் ப்ராப்ளம்? என்ன பண்ணலாம்? எனி கெஸ்ஸஸ்? என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, வெரி குட். சார்ட் ஃபங்க்ஷன்ல எதை பாராமீட்டரா பாஸ் பண்ணணும்? On the cities. ஓகே, சிட்டிஸ்னு ஒரு வேரியபிள் இல்லையே. சிட்டி பிரிண்ட் பண்றோம்லனா அத சார்ட் பண்ணோம். நான் எங்க பண்ணோம்? ஓகே, சோ சார்ட் ஃபங்க்ஷன் என்ன பாராமீட்டரா எடுக்கும்? அதோட டேட்டா டைப் என்னவா இருக்கும்? லிஸ்ட் ஆர் ஸ்ட்ரிங்? லிஸ்ட். ஓகே, சோ சார்ட் யூஸ் பண்ணணும்ன்றத கண்டுபிடிச்சிட்டீங்க. சார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து பாராமீட்டர் ஒரு லிஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டீங்க, கரெக்டா? ஆமாண்ணா. அப்போ நமக்கு இப்ப என்ன வேணும்? லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் வேணும் இல்லையா? ஆமாண்ணா. அப்போ so this is how you approach the problem. so எனக்கு list of cities வேணும். list of cities வேணும்னா I need a variable called cities. அந்த cities வேரியபிள்ல இந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய cities மட்டும் தான் எனக்கு வேணும். அப்ப என்ன பண்ணணும்? instead of printing store it in a list, இங்க print பண்ணக்கூடாது. print பண்றதுக்கு பதிலா store it in a list. cities dot append of city. ஸோ ஒன்னுத்தையும் நான் பிரிண்ட் பண்ண போறது கிடையாது. இன்ஸ்டெட் ஐ எம் அப்பெண்டிங் இட் டு அ லிஸ்ட். அந்த லிஸ்ட்டை நான் சார்ட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ண போறேன். சிட்டிஸ் டாட் சார்ட். இந்த சார்ட் ஃபங்க்ஷன் எதையாவது ரிட்டர்ன் பண்ணுமா? இட் இஸ் நாட் ரிட்டர்னிங் எனிதிங். ஓகே, இந்த சிட்டிஸே சார்ட் ஆயிரும். இப்போ இந்த சிட்டிஸை நம்ம பிரிண்ட் பண்ணனா இட் வில் பி சார்ட்டட். என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம பிரிண்ட் பண்ண போறது இல்ல. பிரிண்ட் பண்ணாம we are going to add it to a new variable called cities. ஒரு லிஸ்ட்ல நான் ஆட் பண்ணிக்க போறேன். இந்த சிட்டிஸை ஒரு லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்டை எப்படி சார்ட் பண்ணணும்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல்ரெடி நம்ம லிஸ்ட் சார்ட்டிங் எக்ஸாம்பிள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த லிஸ்ட்டை நான் சார்ட் பண்ணிக்க போறேன். ஓகே, let me run this. சார்ட் ஆயிருக்கா இப்போ? ஆமாண்ணா. ஓகே, so this is how we solve the problem. சரி, இதை நான் திரும்ப ரன் பண்றேன். ஏன் எதுவுமே வரல? கனடால ஒரு சிட்டி இருக்கு இல்லையா என்னோட டிக்ஷனரியில, ஏன் வரல? கண்ட்ரி தானே அப்போ. கண்ட்ரி, ஆமா, கனடா வந்து கண்ட்ரி தான் இல்லையா? முன்னாடி இந்தியா கொடுத்தேன், இப்ப இங்க கனடா கொடுத்துருக்கேன். கனடால ஒரு சிட்டி இருக்கு, அது பிரிண்ட் ஆயிருக்கணும் இல்லையா? ஏன் வரல? அங்க அப்பர் கேஸ்ல போட்டுட்டீங்க. நான் சி. ஓகே, சோ இதுல சி வந்து அப்பர் கேஸ்ல இருக்கு, இங்க வந்து நான் சி லோயர் கேஸ்ல கொடுத்துருக்கேன். ஆனா யூசர் இப்படிதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. யூசர் என்ன கேஸ்ல வேணா கொடுக்கலாம் இல்லையா? யூசர் வந்து டைப் பண்ணும் போது இப்ப கேப்ஸ் லாக் ஆன்ல இருந்தது அப்படின்னா யூசர் இப்படி கூட கொடுக்கலாம். ஏதாவது தப்பு இருக்கா?
யூசருக்கு நம்ம டிக்ஷனரியில என்ன கேஸ்ல வச்சிருக்கோன்றது யூசருக்கு எப்படி தெரியும்? ஸோ யூசர் எந்த கேஸ்ல வேணா கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஒர்க் ஆகணும். அப்போ நம்ம ப்ரோக்ராம்ல எப்படி என்ன சேஞ்ச் பண்ணலாம்? கேபிட்டல்ல கொடுத்தாலும் ஒர்க் ஆகணும், லோயர்ல கொடுத்தாலும் ஒர்க் ஆகணும். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி ஆர் வி கம்பேரிங்? இதுக்கு என்ன மீனிங்? இப்போ நம்ம இன்புட் கண்ட்ரில டாட் லோயர் பண்ணிரலாம். ஸோ அந்த கம்பேரிசனுக்கு பேர் என்ன? கேஸ் இன்சென்சிட்டிவ். குட். கேஸ் சென்சிட்டிவ். சோ இப்போ இருக்கிறது கேஸ் சென்சிட்டிவா கேஸ் இன்சென்சிட்டிவா? இப்போ இருக்கிறது கேஸ் சென்சிட்டிவ்னா நம்ம டாட் லோயர் கொடுத்தா கேஸ் இன்சென்சிட்டிவ். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இது யாருக்கு புரியலனா ஐ வில் ரிப்பீட் அகைன். புரியலனா ரேஸ் யுவர் ஹேண்ட். நீங்க அமைதியா இருக்கிறது என்ன நர்வஸ் ஆக்குது. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரியுது கொஞ்சம் சார். ஓகே ஃபைன். புரிஞ்சுது. சோ இப்போ இருக்கிறது கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன் இல்லையா? நம்ம டிக்ஷனரியில என்ன கேஸ்ல இருக்கோ அதே கேஸ்ல கொடுத்தாதான் ஒர்க் ஆகும். we want to make it case insensitive. so ரெண்டுத்தையும் லோயர்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா ரெண்டுத்தையும் அப்பர்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். எது பண்ணாலும் ஓகே. ரெண்டுமே லோயரா இருக்கலாம், இல்ல ரெண்டுமே அப்பரா இருக்கலாம். இப்ப போட்டீங்கன்னா நீங்க என்ன கேஸ்ல போட்டாலும் ஒர்க் ஆகும். இப்ப இந்தியான்றது நான் கேப்ஸ்ல அடிச்சாலும் ஓகே, கேப்ஸ்ல அடிச்சாலும் ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ ஆல்வேஸ் ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு கஸ்டமருக்காக டெவலப் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னும் போது நீங்க கேபிட்டல் லெட்டர்ல போட்டாலும் ஒர்க் ஆகணும், ஸ்மால் லெட்டர்ல போட்டாலும் ஒர்க் ஆகணும். யூசர் கிட்ட நீங்க இப்படிதான் டைப் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம யூசர் எந்த கேஸ்ல கொடுத்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ gmail.com அதுல வந்து நீங்க உங்க இமெயில் ஐடியை போட்டு லாகின் பண்றீங்க. உங்க இமெயில் ஐடி ஸ்மாலர் கேஸ்ல தான் இருக்கணும்ன்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உங்க யூசர் நேம் இல்லையா, நீங்க லோயர் கேஸ்ல போட்டாலும் லாகின் பண்ண முடியணும், அப்பர் கேஸ்ல போட்டாலும் லாகின் பண்ண முடியும், மிக்சட் கேஸ்ல போட்டாலும் லாகின் பண்ண முடியணும். கூகுள் வந்து உங்ககிட்ட என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா, நீங்க லோயர் கேஸ்ல தான் போடணும் அப்படின்னு கூகுள் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீங்க கேப்ஸ் லாக் ஆன் பண்ணி வச்சுட்டு கூட யூ கேன் ஸ்டார்ட் டைப்பிங். ஸோ அதை அவங்களோட கோட்ல ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா திஸ் இஸ் ஹவ் தே டூ இட். ஏன்னா அவங்களும் உங்களோட இமெயில் ஐடியா கேஸ் இன்சென்சிட்டிவா கம்பேர் பண்ணணும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேஸ் யூ கேன் டூ கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பேரிசன். எனி ஃபர்தர் கொஸ்டின்ஸ் ஆன் திஸ்? நோனா நோ சொல்லிருங்க. இல்லனா நோ சார். நோ. ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணி